நம்ம சாரதா வந்து விஜயை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, காவேரி கர்ப்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் வந்து நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதனால தான் நான் காவேரி இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காவேரி நான் விட்டுட்டு விலைக்கு போகக்கூடாதுன்னு காரணமும் அதுதான். அதுக்காக குழந்தைக்காக தான் நான் காவேரி ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவளை நான் மனசார நான் காதலிக்க ஆரம்பித்தேன். அவள் இல்லாமல் என்னால் வாழவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டு காவேரி எனக்கு கிடச்ச தேவதை. காவேரி வந்ததுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிச்சேன். அது மட்டும் இல்லாமல் காவேரி நான் எந்த ஒரு சூழ்நிலை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காவேரி சரியா வயிற்றில் வர குழந்தைய சரி, இது எனக்கானது. அது மட்டும் இல்லாமல் காவேரி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், என்னோட தேவதை. அவளை மட்டும் என்கிட்ட பிரிச்சாதீங்க அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கூப்பிட்டு நம்ம விஜய் வந்து கண்களைங்க அழுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதா கிட்ட நம்ம விஜய் சொல்கிறாங்கன்னா பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், நான் மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது, நான் அக்ரிமெண்ட் போட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு தான் இவ்வளோ கோவப்பட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் என் மனசார நான் மன்னிப்பு கேட்டு உங்கள் காலில் கூட விழுறேன். ஆனால் அதுக்காக காவேரியோட குழந்தைய மட்டும் என்னதை பிரிச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் கண்களைங்க அழுறாங்க. இதெல்லாம் பார்த்த சாரதா வந்து இங்கே பாருங்க தம்பி, நான் காவேரி உங்கள்கிட்ட வந்து பிரிக்க வரல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காவேரி ஒன்று உங்களை விட்டுட்டு விலைக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. நான் காவேரி கர்ப்பமாகன்னு தெரிஞ்ச பிறகு நீங்களும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அதுக்கு யாருக்குமே சம்மந்தம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களாம் அந்த அளவுக்கு கேவலமாக காவேரி போய் தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே காவேரி அந்த வீட்டுக்கு வரது பிடிக்கல. காவேரி அந்த வீட்டிலேருந்து எப்படியாவது வெளியே வரட்டணும். அது மட்டும் இல்லாமல் காவேரி உங்களையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இல்லைனா திட்டம் போட முடியுமோ அதெல்லாம் திட்டம் போட்டு காவேரி எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் கேட்டதா சொல்லி காவேரி கூட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்க வந்தாங்க. ஆனால் காவேரி முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை பார்க்க மாட்டேன். விஜய் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் டிவோர்ஸ் பேப்பரை கையெழுத்து வேண்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். நான் கையெழுத்து போட மாட்டேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு விஜய் கிட்ட என் மேலே டிவோர்ஸ் வேணும்னா நீங்கள் விஜய் கிட்ட முதல்ல கையெழுத்து வேண்டுவாங்கன்னு சொல்லிட்டு முகத்தில் பேப்பர் தூக்கி அடித்து காவேரி வீட்டை விட்டு விரட்டிட்டா. அது மட்டும் இல்லாமல் காவேரி உங்களை விட்டுட்டு பிரிக்கணும் அவள் தெளிவான முடிவில் இருக்கா. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் நான் மனசு ஏற்றுக்கல. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கீங்க எல்லாருமே சம்மதிச்சா மட்டுமே நான் காவேரி உங்கள் கூட அனுப்புவேன். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு காவேரிக்காக எங்கள் கூட வந்து இருக்க சம்மதிச்சா நீங்கள் தாராளமாக வந்து இருக்கலாம். ஆனால் நான் காவேரி அந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே யாரு கூட நான் அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். சந்தோஷமாக இருக்க மாட்டா. எனக்கு காவேரியோட சந்தோஷம் தான் முக்கியம். அந்த வீட்டில் அப்படி இருக்கிறவங்க முன்னாடி நீங்களே என் பொண்ணு சந்தோஷமாக வாழ முடியாது. உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை நான் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் காவேரி கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து பிறங்கதெல்லாம் கிட்ட விஜய் செம்மையை ஷாக் ஆகுறாங்க. ஒரு நிமிஷத்தை யார் எங்கள் வீட்டில் வந்தது என்ன சொல்லிட்டு போனால் சொல்லி கேட்குறங்க. உடனே உங்கள் பாட்டி சித்தி தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியை நிவினை பற்றி தப்பாக பேசி 2 பேரும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அங்கே வந்து பிறங்கதெல்லாம் கிட்ட விஜய்க்கு செம்ம கோவம் வருது. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போன சொல்லி முடி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவேரி கரெக்டாக விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க அம்மா வந்தாங்களா பேசுனாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி கிட்ட நம்ம விஜய் வந்து உன்னை எனக்கு நேரில் பார்க்கணும் காவேரி, இங்கே வா அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்போ காவேரி ரொம்ப சந்தோஷத்தோட விஜய் பக்கத்துக்கு போகிறாங்க. விஜய் பார்த்தோன்னா நம்ம காவேரி ஓடி போய் விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம காவேரியை பார்த்து விஜய் கணக்கில் இவ்வளோ பிரச்சனை நடந்து கேண்டதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல. அது மட்டும் இல்லாமல் என்னை விட்டுட்டு ஒவ்வொரு தடவை வேலைக்கு போகிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒன்றா நடந்துக்கு. ஆனால் இந்த தடவை என்னை விட்டு வேலைக்கு போகிறதுக்கு காரணம் என்னோட குடும்பத்தில் இருக்க ஆளை நினச்சிட்டு எனக்கு அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குது. காவேரி என்னை மன்னிச்சுட்டு என் குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு என்னை வீட்டுக்கு தாராளமாக நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். நான் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. கேட்டால் காவேரி எனக்கு தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பசுபதியால் உங்கள் வீட்டில் நிறைய பேர் பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை என்னால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் உங்கள் பாட்டி சுற்றி அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அதில் எங்கே எந்த தப்பு கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக நினச்சிருக்கீங்களா என்னங்க தப்புக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜய் வந்து உனக்கு நல்ல மனசு யாருக்குமே புரியாது காவேரி, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒன்றா ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டு அது மட்டும் என்னை விட்டுட்டு போன பொண்ணு முடிவெடுத்துன்னு சொல்லிட்டு நானே உங்களை கோவப்பட்டுட்டேன். அந்த அளவுக்கு இங்கே பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போ என்ன நடக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நேராக விஜய் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம விஜய் செம்ம கோவத்தில் பாட்டி சித்தின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ நம்ம தாத்தா வந்து டாக்டர் இதுக்குள்ள அப்படி கத்திட்டு இருக்காங்க. 2 பேர் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து வரட்ட தாத்தா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க.
இப்போ கட்டணம் பாட்டியை சுற்றி உள்ளே வந்தோடனே விஜய் கோவத்தில் இருக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க எது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து எந்த ஒரு வார்த்தை கேட்காம அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி விஜய் வந்து சொல்கிறாங்க, விஜய் இங்கே பாருப்பா, காவிரி ஒன்று டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் காவிரிக்கு உங்களுக்குள்ள வாழ்றதுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. உன்ட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வேண்டாம் சொல்லி அந்த கோயிலில் மீட் பண்ணி இந்த பேப்பரை கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் நம்ம பாட்டியை சுற்றி போய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு விஜய் வந்து செம்ம கோவத்தில் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சுற்றி சொல்கிறாங்க, ஆமாப்பா காவிரிக்கு உனக்கு மேலே எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அது மட்டும் நீ தான் தேவையில்லாமல் காவிரி நினச்சி இப்படி உருக்கிட்டு இருக்க. ஆனால் காவிரி உம்மளை துளியில் கூட ஆசை வச்சது இந்த மாதிரிலாம் பண்ணுவலா. நீ வேண்டாம் முடிவு எடுத்துட்டு அதனால தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் கழுத்து வேண்ட வர சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் பாருப்பா, காவிரிக்கு முகத்தில் டிவோர்ஸ் பேப்பர் கழுத்து போட்டு கொடுத்துரு. அவனை உனக்கு வேண்டாப்பா, அவளே ஒன்று வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு நீ எதுக்குப்பா அவள் வேணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஜய்க்கு ரொம்ப வந்து நிறுத்துங்க சுற்றி, நானும் பார்த்துக்கு ரொம்ப ஓவரத்தை பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காவிரி பற்றி உங்களுக்குலாம் என்ன தெரியும், தேவையில்லாமல் எதுக்கு அவங்கள இஷ்டத்துக்கு இப்படி பழி போடுறீங்க. காவிரி இந்த பேப்பரில் கழிச்சு வந்துட சொன்னாலும் அப்படி சொல்லி கேட்குறவங்க உடனே நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாடா என்ன நாங்களும் போய் சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இவன் இந்த பேப்பர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்த காவிரி மேலே இல்லாத பழி போட்ட மாதிரி பேசுகிறேன் அப்படி சொல்லி கேட்குறவங்க. நம்ம விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க. அது மட்டும் இந்த சித்தி நீங்களும் சேர்ந்தா போய் சொல்லி என்னையும் காவிரி பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறீங்க. காவிரி இந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது. காவிரிக்கு நானும் அவ்வளோ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் காவிரியை விட்டு பிரியவும் மாட்டா, பிரிஞ்சு போன்னு நினைக்கவும் மாட்டா. என் மனசு முழுக்க அவன் மட்டும்தான் இருக்கும். யார் என்ன திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணல காவிரி கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து காவிரி பிரிக்க முடியாது, அவகிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணாதீங்க பாட்டி. அது மட்டும் நம்ம காவிரி இந்த வீட்டுக்கு வரதா போகிறா, நானும் காவிரி சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழதா போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு பாட்டிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இந்த விஜய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போது காவிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலும் அப்படி சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய், காவிரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, காவிரி நின்று சேர்ந்து வாழக்கூடாது, பேசாமல் காவிரி டிவோர்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டால் விஜய்க்கு செம்மக்கம் வருது. நம்ம விஜய் எடுக்க போகிற முடிவு என்ன தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் மகாநதி செல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்லாம் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் விஜய் காவிரி எப்படிலாம் ஒன்று சேர போகிறாங்க நம்ம பொறுத்திருந்து வரப்போகிற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.